தெரியாம சாராயத்து விட்டு 50,000 கோடிக்கு எங்களை ஆத்தால அப்படி சாகடிச்சுக்க சுடுகாடாக்கிவிட்டேன். ஐயா ராமசாமி அவர்கள் தாலி அறுத்துரு, அதை கலட்டி அடிமை சின்னம், அது விலங்கு, பெண்ணுக்கு அடிமை சின்னம், அதனால அதை கடைபிடிக்கிறாங்க. அவர் பின்பற்ற எல்லாரும் பல லட்சக்கணக்கான பெண்களின் தாலி அறுத்து நான் முடிக்க வச்சு. சிங்களத்தை இலங்கையில சிங்கள எங்களை குண்டு போட்டு கொண்டா, அது இனப்படுகல. இவன் குடிக்க வச்சு கொள்றான், இதுவும் இனப்படுகல. அவன் 1.5 லட்சம் பேரை ஒரே ஆண்டுல கொண்டான், இவன் 5 லட்சம் பேரை அந்த 5 ஆண்டுல கொள்றான். 2 ஒண்ணுதான். அங்க கொண்டவன் சிங்களவன், இங்க கொள்ளவன் எங்களவன். பெரிய வித்தியாசம் இல்ல. இப்படியே கத்திக்கிட்டே இருக்க நினைச்சிருக்காத. இந்த நாட்டை என் முன்னவர்கள் கண்ட கனவின் வழி நடந்து என் உயிர் தலைவன் கொண்டு வந்து துமந்து நின்ற கனவை அதை அப்படியே என் தலைவனின் வழியே பாதை அவன் மொழியே கீதை என்று பின்னடக்கிற அவன் பிள்ளைகள் இந்த நிலத்தை, தமிழர் தேசிய நிலத்தை, இந்த நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடாக, பூமியின் சொர்க்கமாக மாற்றி படைப்போம். நீ பாத்துக்கிட்டு 5 ஆண்டுகள் ஆகச் சிறந்த நாடாக மாற்றுவேன். அவ்வளவு திட்டங்கள், சிந்தனைகள் இல்லாமதான் கோடி கனவு கொண்டோம். அதை நிறைவேற்ற கூடி வாருங்கள், ஓடி வாருங்கள் என் மக்களை என்று ஊராக கத்தி வருவது காரணம் அதுதான். அவனுக்கு தெரியாது ஆடு மாடுனா இன்னும் வச்சிருக்காங்க. இது இன்னைக்கு இல்லடா. என் தம்பி சீமான் சொன்ன மாதிரி முல்லை ஆதியில காடுகள்ல நாங்க வாழ தொடங்குற போது, மலையிலிருந்து கீழே இறங்கி காடுகள்ல வாழ தொடங்குற போது செஞ்சதுடாது. ஆடு மாடு மேய்த்தல் தொழிலடா, எங்கள் வாழ்க்கை முறைடா, எங்கள் கலாச்சாரம் பண்பாடா. உலகத்துல நான் யாருன்னு வரா, எத்தனையோ இனங்கள் இருக்கிற ஆட்டுக்கும் மாட்டுக்கும் விழா வச்சு மாட்டு பொங்கல் என்று கொண்டாடிய பரம்பரைடா. நாங்க குடும்ப அட்டையில ரேஷன் கார்டுல மாட்டு பேரை சேர்த்த மரவன் நாங்க தான்டா அந்த மரபினன். வைத்தியக்காரப்பட எவ்வளவு பெரிய ஆண்மக்கள் வீரனும் அடக்க முடியாத அடங்காத காலை துணிப்போம்டா. என் தங்கச்சி வந்து அப்படி கையை காட்டணும் ஓடியாருடா, செல்லாம ஓடியாருடா. வைத்தியக்காரன் என்னமோ இவங்களை வச்சுக்கிட்டு ஒண்ணு இல்ல.